வீட்டின் அதிசய பொருள் அம்மா குழம்பு பொடி முடிஞ்சுட்டு அதனால பொடி இல்லாத குழம்பு பண்ண தயாராகி தக்காளி முட்டை குழம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அதுக்கும் முட்டை இல்லையேன்னு பக்கத்து கடைக்கு குடுன்னு போய் என்னன்னு கேட்டால் முட்டை இல்லை, ஆனால் ஃப்ரைட் ரைஸ்க்கு போட்டு கொடுக்குற முட்டை இருக்குது, அங்கங்கே ஆனால் உடஞ்சிருக்கு. பரவாயில்லையா, நீ என்னடா இது, சரி லைட்டாக தானே ஓகேன்னு சொல்லி குழம்பு வச்ச பிறகு தான் அனலைஸ் பண்ணுறேன். லைட்டாக உடஞ்ச முட்டையில் கிருமி என்னும் ஜந்துக்கள் உள்ள ஈஸியாக போயிருமா. அப்போ நான் இவ்வளோ நாள் சாப்பிட்ட ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு திடிக்கணும் தகவலாக தான் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோத்தையும் தின்னு உடம்பு கிண்ணு மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படின்னு வெத்து பெருமை வேறு. அப்புறம் கருப்பு உளுந்து போட்டு இட்லி மாவு அரைக்கும் போதே நாளைக்கு எந்திரிச்சு பார்த்தா கொட்டுன்னு சட்டியில் கொட்டி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் சோ சேட், ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எந்த அளவில் வச்சேனோ அப்படியே தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி இன்னொரு அச்செய்தி என்னன்னா, எங்கள் அம்மா கொடுத்த பொடி இன்னொரு டப்பாவில் யாரோ ஒழிச்சு வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் டப்பா தட்டக்குள்ளே நாலா பக்கமும் சிந்து. இதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா தாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து இப்போலாம் இட்லி பண்ணாலே ஒரே வடகறி தான். வடகறி அருமையாக நான் பண்ண ஆரம்பிச்சேன். வடகறி அப்புறம் சரி இட்லி ஊற்றலான்னா எங்கால என்னடி இட்லி மாவில் பச்சை கலரில் இருக்குது, இதுலேயும் கீரையை போட்டியான், அதுவும் உங்களுக்கு ஹெல்த்தியாக தான் பண்ணி கொடுப்பேன், ஆனால் இந்த அளவுக்கு இன்னும் இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நல்லதொரு சாப்பாடோட முடிந்தது.